இந்த 30 நிமிஷம் பதிவில் இதுவரைக்கும் கேட்காத ஒரு ரகசியம் இதில் சாயப்பாவால் சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் முடிவுகள் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், இல்லை எடுத்த முடிவுகளை இருந்து மீண்டு வராமல் இருக்கிறோம் பாருங்கள், அவங்களுக்கான பதிவு. இந்த பதிவை முழு மனதோட நீங்கள் கேட்கும்போது நிறைய சிந்திக்கக்கூடிய வார்த்தைகளையும் நாம் சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் சிந்திக்கணுமோ அங்கே நின்று சிந்திச்சு பாருங்கள். இதில் பதிவுகள் எவ்வளோ ஆழமானவை, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதத்தையும் வாழ வேண்டிய தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளாக இது மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் சாய்ப்பா செய்யணும்னு நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கார். அவர் செய்ய விடாமல் தடுப்பதே ஒரு சில விஷயங்கள் தான். இந்த ஒரு சில விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மனிதராக நீங்கள் மாறுவீர்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வாரம் நல்லபடியாக இருக்க சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஒரு சைராமுடைய டவுட் என்னன்னா, கடவுள் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கிறாருன்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் கடவுள் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத சொன்னாருன்னா அது எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எது புத்திசாலித்தனமான வழி, எது முட்டாள்தனமான வழி அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நாம் புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு எடுக்கிற ஒரு விஷயமும் அது முட்டாள்தனமாக போய் முடிஞ்சிடுது. இது முட்டாள்தனமான முடிவு, அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்குள்ளே வருது. இதை பற்றி ஒரு புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா என் வாழ்க்கையை வாடுவேன், சாதிப்பேன். ஒரு கடவுளுக்கு நல்ல சாட்சியாக நான் விளங்குவேன். எனக்கு இதுக்கு உண்டான பதில்களை நிச்சயமாக தாங்க. இது மாதிரி நிறைய பேர் நல்ல மனுஷனாக வாழணும், கடவுளுடைய நாமத்தின்படி, கடவுளோட சித்தத்தின்படி, கடவுளோட வழிகாட்டுதலின்படி இருக்கணும்னு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதற்கு எங்கேயுமே ஒரு தெளிவான பதில் இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த அன்பே சாயில் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இந்த சந்தோஷ் அண்ணாவை நம்பல, சாயப்பாவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த கேள்வி இது சாதாரணமான கேள்வியா இதை கடந்து போக முடியல. இது ஒரு கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி வாழக்கூடியவர்களுக்கு மிகவும் தேவையான கேள்வி.
இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சுன்னா வாழ்க்கைன்றது இப்போ இந்த சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களும் நிறைவேறிடும், தீர்ந்துடும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். வாழ்க்கையில் ஒரு புது பொலிவுடன் நீங்கள் வாழ்வீர்கள், சாதிப்பீர்கள். அப்படி என்ன இந்த விஷயத்தை பதில்கள் வரப்போகுதுன்னு ப்ராமிஸாக சொல்கிற எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. ஆனால் போகக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு பதிவை கேட்டாலும் முழுசாக கேளுங்க. அவசரப்பட்டீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், இதை தள்ளி விட்டு கேட்குறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, இதை எதுவுமே வேண்டாம். பொறுமையாக நிதானமாக கேட்குறவங்க 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். அரையும் குறையுமாக கேட்குறவங்க பாஸ் மார்க் வாங்கக்கூட முடியாது. ஸோ 100க்கு 100 மார்க் வாங்கணுன்னா பொறுமையாக கேளுங்க. இல்லை ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்கள் இஷ்டம்தான் எதுவுமே. அப்போ கடவுளுடைய கூற்று என்ன, கடவுளோட வழி என்ன, ரொம்ப முக்கியமாக இப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது முக்கியமான விஷயமே. நான் இப்போ இந்த கர்மா விதி அதை பற்றி நான் பேசலை, அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா எல்லாமே இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிற புத்தி இருந்துச்சுன்னா எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்துடலாம். நம்மளை பாதுகாப்பதற்கு மிக முக்கியம்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டானா அவன் எந்தெந்த வழியில் தன்னை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் அந்த வளையத்துக்குள்ளே தன்னை வச்சுப்பான். ஸோ அதே போல தான் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சில நேரத்தில் ஆபத்தை கொடுக்குது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சில நேரத்தில் பாதுகாப்பை கொடுக்குது. நம்ம எடுக்கிற முடிவு வெற்றியை கொடுக்கும், இல்லை தோல்வியை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், இல்லை வெகுமானத்தை கொடுக்கும். அதுக்காக முடிவு எடுக்காமல் இருக்கவும் முடியாது. வெற்றியும் தோல்வியும் எனக்கு தேவையில்லை, அதனால் நான் முடிவெடுக்க போகலை அப்படின்னா எடுக்கப்படாத எந்த ஒரு முடிவும் தோல்விக்கு சமம். நல்லா பாயிண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. எடுக்கப்படாத எந்த ஒரு முடிவும் தோல்விக்கு சமம். திரும்பவும் சொல்றேன், எடுக்கப்படாத எந்த ஒரு முடிவும் தோல்விக்கு சமம். அப்போ நிறைய மனுஷங்க திறமை இருக்கிறவங்க கூட தோத்து போறாங்கன்னா எந்த ஒரு முடிவை எடுக்காம இருக்கிறதால தோத்து போறாங்க. ஒரு முடிவை எடுத்து அது மூலமா நீ கத்துக்கிட்ட அனுபவம் என்ன அப்படின்றத தெரியாமலே இருக்குது. இந்த கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறா, முன்னாடி பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தோக்குறா. நான் சொல்றது வாழ்க்கையில் ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நிறைய அவமானத்தை தாங்குறா, நிறைய இழப்புகளையும் தாங்குறா, பலவிதமான கஷ்டங்களையும் அவன் அனுபவிக்கிறான். அதனால் அவன் மனது அங்கே பக்குவப்படுது. முன்வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தோல்வியை தாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவமானத்தையும் அவனால் தாங்கிக்க வாய்ப்பே கிடையாது. அவமானம் வருவதற்கே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவன் ஸ்கூலு, காலேஜு அண்டு செய்யக்கூடிய வேலையில் எல்லாத்துலேயும் அவன் நம்பர் 1 இருக்கான். நம்பர் 1 ஆகணுன்றதுக்காகவே அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ரைட், சூப்பர். ஏன்னா எல்லாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஃப்ரண்ட் பெஞ்சும் சரி, பேக் பெஞ்சும் சரி. இவன் 20ல் செட்டில் ஆகிறான், அவன் 40 தாண்டினதுக்கப்புறம் செட்டில் ஆகிறான். யார்? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. அப்போ வாழ்க்கைன்ற பாடத்தை இந்த 2 விதமான மாணவர்களும் படிக்கும்போது அந்த பாடத்துக்கு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி அவன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருக்கான்.
ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ்டு இதில் லைஃப்னா வெற்றி தோல்வி. ஆனால் 60-70% தோல்வி, ஒரு 20-40% வெற்றி. இதுதான் நம்ம கர்மா. அப்போ உன் வாழ்க்கையில் சந்தோஷன்றது கொஞ்சமாக இருக்குது, துன்பன்றது நிறைய இருக்குது. இப்போ நீ துன்பத்தை குறைக்கணுமா இல்லை சந்தோஷத்தை அதிகரிக்கணுமா? ரெண்டுமே அருமையான முடிவு. நீ துன்பத்தை குறைச்சா சந்தோஷம் பெருகும், இல்லை சந்தோஷத்தை அதிகரிச்சா துன்பம். இதை இந்த முடிவை எடு அந்த முடிவை எடுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் பலத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கும் ஒரு மன நிம்மதியாக இருப்பதற்கும் நாம் பல முயற்சிகளை செய்யும்போது வாழ்க்கையில் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய விவேகானந்தர் சொன்னது, பலகீனத்தை பற்றி சிந்திக்காத, பலத்தை பற்றி சிந்தி. பலகீனத்தை பற்றி சிந்திச்சா நீ மேலும் பலகீனமாக போயிடுவ, பலத்தை பற்றி செஞ்சிச்சா நீ பலசாலியாக மாறுவ. ஸோ பலம் வேணுமா பலகீனம் வேணுமா? பலம் வேணும்னா பலகீனத்தை ஏன் நினைக்கிற? ஆனால் இங்கே உங்களுடைய துன்பத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்பத்தை தேடி போகணும். ரைட்டா? அப்போ உங்களுடைய சாய்ஸு, நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். ஆனால் எடுக்கிற எந்த முடிவும் உங்களை சார்ந்ததுன்னு நீங்கள் மனதார நம்பணும், அதை ஒத்துக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த விஷயங்கள் என்ன செய்யணும்னு தோணும். ஒத்துக்காத வரைக்கும் எதையுமே செய்ய முடியாது. அப்போ இந்த முடிவுகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு வந்தவங்களுக்கு முடிவெடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் எதுவுமே நான் பண்ணலை அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த முடிவை எப்படி எடுக்கணும்னா, நாம் எடுக்கிற முடிவு அதனுடைய விளைவுகள் தோல்வியை சந்திச்சதுன்னா நாம் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிகள் இருக்கா? நம்ம மனசில் பலம் இருக்கா? இதை எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை ஜெயிச்சிட்டோன்னா அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நினைக்கணும். ஸோ பாசிட்டிவையும் நினைக்கணும், நெகட்டிவையும் நினைக்கணும். ஆனால் மனிதர்கள் ரெண்டு வகை. ஒன்று, நான் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு 100% வெற்றி அடையும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது 0% வெற்றியை கொடுக்குது, தோல்வியை கொடுக்குது. அப்போ எடுத்த முடிவு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பல வருஷங்கள் அவங்க காணாமல் போகிறாங்க. இன்னும் சில பேர் நான் முடிவெடுத்தா தப்பாக போயிடும் அப்படின்னு முடிவை எடுக்காமல் இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எடுக்கப்படாத முடிவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை அது கொடுக்குது. ஸோ ரெண்டுமே தோல்வியை கொடுக்குது. அப்படி எடுக்கிற முடிவில் என்னென்ன வழிகள் எல்லாம் உன்னால் செய்ய முடியும்? நீ தோத்துட்டா அதில் இருந்து எப்படி நீ டைவர்ட் ஆவ? இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயார் பண்ணி அப்புறமா நீ முடிவெடு. அப்போது உன் மனபலம் பெருகும். நீ ஒரு இடத்துல திடீர்னு ஸ்டன்னாகி நிற்கிற, நீ ஸ்டன்னாகி நின்றுடுவேன்னு சொல்லி முடிவு ஏற்கனவே பண்ணிட்டேன்னா, நீ அந்த இடத்துல ஸ்டன் ஆகிட்டேன்னா சட்டுன்னு வேற ஒரு வழியை நீ சூஸ் பண்ணுவ. டக்கு 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 டக்குன்னு யோசிச்சு அடுத்தடுத்த இடத்துக்கு நீ போயிடுவ. இது மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் சொல்லிக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான பாடம், ஆல்டர்னேட்டிவ் வேஸ். இந்த வழியில் போகிறோம், இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த வழி என்ன இருக்குது, அதுக்கு அடுத்த வழி என்ன இருக்குது, அதுக்கு அடுத்த வழி என்ன இருக்குது. குறைஞ்சது 3-5 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா களத்தில் இறங்குங்க. எந்த ஆப்ஷனும் இல்லை, இது ஒன்றே ஒன்று தானே, களத்தில் இறங்காதீங்க. அந்த 5 ஆப்ஷனை எப்போ நீங்கள் தயார் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்புறமா நீங்கள் முடிவெடுங்க.
இப்போ ஒரு விஷயத்தில் தோத்துட்டா இன்னொரு விஷயம் காப்பாற்றும், அந்த விஷயத்துலையும் தோத்துட்டா இன்னொரு விஷயம் காப்பாற்றும். ஸோ நம்மளுடைய வெற்றி அப்படின்றது ஒரு ஆறுதல் வெற்றியாவது நம்ம அடைய முடியும். இப்போ கடவுளோட வழி என்ன அப்படின்னு நம்ம ஏகப்பட்டதை சீட்டை குலுக்கி போட்டு பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம். சரி, சீட்டு குலுக்கி போட்டவங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்க முடியுதா? இங்கே யாராவது அது மாதிரி எடுத்திருக்கீங்களா? நான் சீட்டு குலுக்கி போட்டு எடுத்த முடிவுகள் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் துன்பத்தையோ துக்கத்தையோ தோல்வியையோ அவமானத்தையோ தரலன்னு யாராவது சொல்ல முடியும்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது அதன் மூலமாக சாயப்பா முடிவு பண்ணுறாருன்னா ஏன் உங்களை துன்பத்தில் தள்ளணும்? அப்போது அதன் மூலமாக இல்லை. அப்போ எதன் மூலமாக அவர்கிட்ட முடிவெடுக்க முடியும்னா, கடவுள் ஒரு விஷயத்தை வச்சிட்டாரு, உன்னுடைய அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணிக்கோ, உன்னோட முடிவுகள் எப்படி எடுத்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பாக போகிறன்னு நினச்சி உன் விஷயத்தை நீ ஆரம்பி. நீ எடுத்த முடிவிலேயே அது ஜெயிச்சிட முடியும்னு பகல் கனவு காணாத. இல்லை இது மூலமாக தோல்வி வந்துடும், இதுக்கு மேலே எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நினைப்பையும் கையில் எடுக்காத. எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் வாழ முடியும், எனக்கு தெய்வங்கள் துணை நிற்கும், என்னோட நல்ல மனசுக்கு தோல்வி அப்படின்றது வராது, என் வாழ்க்கையில் பல விதமான சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கும். ஒரு விஷயமும் என் வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக வந்தது. ஏன்னா நான் இருக்கக்கூடிய இடம் அப்படி, என் மனதில் சாயப்பா இருக்கிறாங்கன்னு அந்த இடத்துல சாயப்பாவை நம்ம இப்படி நினச்சி நம்ம மனநிலையை இந்த மாதிரி பலத்தை பெருக்கிக்கிட்டா உங்கள் வாழ்க்கை பலம் வாய்ந்ததாக அமையும். அப்போ ஒரு தோல்வி வந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்ணீர் விட மாட்டீங்க. ஏன்னா அந்த கண்ணீர் அப்படின்றது இங்கே தேவையில்லாத ஒன்றா இருக்குது. அப்போ இந்த உலகமே வியந்து பார்க்கும், இவ்வளோ பெரிய தோல்விகள் வந்ததுக்கு அப்புறமும் கூட இவனோட கண்ணீரில் இருந்து ஒரு சொட்டு கூட வரல. இவனுக்கு வந்திருக்கக்கூடிய தோல்விகள் எனக்கு வந்துருச்சுன்னா நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாதுன்ற அளவுக்கு உங்களை பற்றி உங்கள் காது படவே பேசுவார்கள். அப்போ தான் தெரியும் நாம் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே ஜெயிக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான், அது விஷயமே இல்லை, ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான். ஆனால் இங்கே தோக்குறவன் சந்தோஷமாக இருக்கிறான், ரொம்ப வினோதமாக இருக்குது, ரொம்ப வினோதமாக இருக்குது. ஏன் இதை பார்க்கும்போது ஒரு பெரிய அற்புதமாக கூட இருக்குது. ஏன்னா அந்த மனநிலை உங்களுக்கு எப்போ வருதுன்னா, சாயப்பா உள்ளுக்குள்ளே இருந்து உங்களை டைரக்ட் பண்ணும்போது, உங்களை இயக்கும்போது தான் அந்த மனநிலை வரும். எல்லாருக்கும் அந்த மனநிலை வந்துடாது. அப்போ சாயப்பா உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களை இயக்கணும்னா நீங்கள் எப்படி இயங்கினா அப்படின்றத உங்களுக்கு புரியுதா இல்லையா? எடுத்த உடனே சாயப்பா வந்து ஓகே உன் மனசில் வந்துட்டேன் இனி நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். என்னைக்கு நாம் சுத்தபத்தமான மனிதர்களா, உடலில் இல்லை, உடையில் இல்லை, மனதில், இதில் மனசில் சுத்தபத்தமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவர் உங்களுடைய மனதில் வந்து உங்களை இயக்குவார். அப்போது அவர் இயக்குவதற்கான இடம் இப்படிப்பட்ட இடமா இருந்தால் தான் அவர் உங்கள் மனசில் வர முடியும். இதில் ஆன்மீகமும் இருக்குது, அறிவும் இருக்குது, கடவுளும் இருக்குது, மனுஷனும் இருக்கா, கடவுள் நம்பிக்கையும் இருக்குது, தன்னம்பிக்கையும் இருக்குது. எதுவுமே குறையாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. கடவுள் இருக்கிறாரு காப்பாற்றிடுவார்னு சொல்லி
ஒரு ஓரமாக உட்காந்துட்டா கடவுள் நிச்சயமாக வரமாட்டார். உனக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், உன்னோட நம்பிக்கையை 50% கொடு, என் மேலே ஒரு நம்பிக்கையை 50% வை, ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நீ போராடு. 100%, 99 கூட கிடையாது, 100%. எங்கே உன்னுடைய நம்பிக்கை 50, என் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை 50 வச்சு நீ கழுத்தில் இறங்கு. அப்போ நீ ராஜா மாதிரி வாழுவ. தோல்வியே அடையாத ராஜா. ராஜானா தோல்வி அடைவான், ஆனால் தோல்வியே அடையாத ராஜா அவனை வெல்ல யாராலையும் முடியல. அவனை வெல்வதற்கு ஒரு பையனால் கூட முடியல. எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அவன் ஜெயிச்சிட்றான். இவனை எதிர்த்து படையெடுக்கிறவன் அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போகிறான், இவன் ஜெயிக்கிறான். ஏன்னா அவ்வளோ வல்லமை. உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாக ஒரு வல்லமை இருக்குது. இப்போ உடல் ரீதியாகவும் வலிமை இருக்கணும், மன ரீதியாகவும் வலிமை இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா ஜெயிக்கிற மாதிரி தான். கடவுள் மேலேயும் நம்பிக்கை வை, ஓ மேலேயும் நம்பிக்கை வை. இப்போ பிரச்சனையை எதிர்கொள்ளு. நீ தோல்வி வந்தாலும் நீ துக்கத்துக்கு போக மாட்ட. அப்போ கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களுக்கும் ஒரே விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி எந்த முயற்சியையும் செய்யாமல் தொடர்ந்து புலம்பிக்கிட்டு, மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு, மற்றவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற யாருக்கும் கடவுள் நிச்சயமாக அருள் புரிவது இல்லை. நீங்கள் சொல்லலாம், நான் கோயிலுக்கு போனேன்னு. நீங்கள் கடவுளை பார்க்கலாம், நீங்கள் கடவுள்கிட்ட பேசலாம், நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் அந்த கோயிலில் தங்கலாம், எத்தனையோ வேண்டுதல் கூட வைக்கலாம். ஆனால் உங்களுடைய சின்ன வேண்டுதலாக இருக்கட்டும், பெரிய வேண்டுதலாக இருக்கட்டும், சின்ன பரிகாரமாக இருக்கட்டும், பெரிய பரிகாரமாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, என்ன மந்திரம் வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் கடவுள் உங்களிடம் பேச தயாராக இல்லை. நீங்கள் ஒரு சிலைக்கிட்ட, ஒரு கல்லுக்கிட்ட பேசுவதற்கு சமம். கல்லுக்கிட்ட தான் பேச முடியும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கல்லுக்கிட்ட பேசிட்டு வந்த நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறதா நினைக்கிறீங்க. கல்லுக்கிட்ட பேசுனா கல் தான். அந்த கல் எப்போ சாமி ஆகுது அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வேண்டுதல், நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை, அது காது கொடுத்து கேட்குது பாருங்கள், அப்போ தான் அந்த கல் உயிர் பெறுது. அங்கே தான் சாமி நிற்குது. இல்லைன்னா அது வெறும் கல். அப்போ உங்கள் மனசில் இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகளும், ஒரு விதமான சந்தர்ப்பவாதமான மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அது நடக்காது, நிச்சயமாக நடக்கவே நடக்காது. ஸோ இதில் இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு உண்டான வழிகளை தான் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான மனநிலை யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய அன்பே சாய் குடும்பத்தில் சில விஷயங்களுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்குள்ள நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான நேரம். அதை நீங்கள் சிறப்பாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது சரியான நேரம்னு யோசிங்க. அப்போ இனிமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுப்பது எப்படி அப்படின்னு தெரியாமல் இருக்காமல் எல்லாமே துணிஞ்சு முடிவெடுங்க. ஆனால் 2-3 ஆப்ஷனை வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. ரைட்டா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் முடிவெடுக்காமல் விடவும் கூடாது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னோட அனுபவத்தை வச்சும் உன்னோட நம்பிக்கையை வச்சும், நம்பிக்கைனா ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கை இல்லை, தோத்தாலும் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை. ஏன்னா நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு இறங்கு நீ ஜெயிச்சிருவ. சரி, நம்பிக்கையோடு இறங்குறோம், ஆனால் நம்ம கர்மா வழி விடலைன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக முடிவெடுக்காமல் இருக்கவும் முடியாதுல்ல. அப்போ கர்மா உனக்கு வரும், உனக்கு தோல்வியை கொடுக்கும், நீ துவண்டு போகாத. ஒரே ஷாட்டில்
எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு மனக்கணக்கு போடாத. வாழ்க்கையில் கண்டிப்பாக தோல்விகள் வந்தாலும் அதை எடுத்துக்கக்கூடிய மனநிலை பொறுத்து தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றி கிடைக்குது. இதை தான் நம்பி இருக்கேன், இதில் நான் தோத்துட்டேன்னா உயிரை விட்டுடுவேன்னு நம்ம சொன்னால் தோத்துட்டா நிச்சயமாக உயிரை விட்டுடுவோம். அப்படியே வாழ்ந்தாலும் உயிரில்லாத ஒரு மனுஷன், உணர்வில்லாத ஒரு மனுஷனாக தான், ஒரு ஜடமாக தான் நம்ம இருப்போம். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நிறைய அனுபவசாலிகளாக இருக்கட்டும், படித்தவங்களாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் தோற்று போகிறாங்கன்றது மட்டும் உண்மை. ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஏதோ ஒன்று சரி வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. வராமல் போயிடுச்சுன்னா இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு இவங்க வேறு பக்கம் போயிடுறாங்க. இது நமக்கு தேவையா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறதாலையும், அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ஒன்று இவன் முடியாதுன்னு சொல்கிறான், முடியாதுன்னு சொல்கிறவனும் ஆதாரம் இல்லாமல் சொல்கிற, ஆதாரம் இல்லாமல் முடியாதுன்னு சொல்கிறவனும் வாழ்க்கையில் தோற்று போகிறான். ஆதாரம் இல்லாமல் முடியும்னு சொல்கிறவனும் வாழ்க்கையில் தோற்று போகிறான். அப்போ எவன் ஜெயிக்கிறானா? நீ வாழ்க்கையை ஒழுங்காப்படி. வாழ்க்கைன்றது என்னது? எதிர்விட்ட மனுஷன் இல்லை எதிரில் நிற்கிற ஆள் வாழ்க்கை இல்லை. நீ தான் வாழ்க்கை. நீ தான் இந்த சூழ்நிலையை உருவாக்குற. உனக்கு என்ன தேவைப்படுதுன்றதை நீ தான் யோசிக்கணும். நம்ம 4 பேர்கிட்ட போயிட்டு எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி கேட்டால் அவங்களுடைய தேவையை உங்கள் தேவையாக நினச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிடுவாங்க. நீங்கள் அவங்க வழியில் போகும்போது நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்களுடைய கர்மா வேறு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கர்மான்றது வேறு. நீங்கள் 1000 பேர்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், தப்பே கிடையாது. டிஸ்கஷன் பண்ணலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் முடிவெடுக்கிறது யாருடைய பங்கும் இல்லாமல் இந்த முடிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக எடுக்கணும். அப்போ தான் அதில் வரக்கூடிய கஷ்டத்தையும் அதில் வரக்கூடிய நஷ்டத்தையும் நீங்கள் சரி பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கையில் எதுவுமே இல்லைன்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் வேறு ஒருத்தவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல நாம் போய் விழுந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் மறுபடியும் எழுந்திருக்கணும் அப்படின்னா பயங்கரமாக போராடணும். ஆனால் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இன்னமும் கண்ட்ரோல் இருக்குது. இன்னமும் நீங்கள் வாழணும்னு சாயப்பா விரும்புகிறாரு. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதுக்கு வந்து சேருது. அப்போ என்ன விருப்பம் கடவுளுக்கு? இன்னமும் நீ சரி பண்ணு உன் வாழ்க்கையில். இன்னமும் நீ சரி பண்ணி உன் வாழ்க்கை பாதையை மாற்று. இந்த பாதையில் போகாத, தயவு செய்து போகாத. நீ போனால் உன்னோட பிரச்சனைகள் இன்னும் 100 மடங்கு அதிகரிக்கும். அதனால் போகிற வர பாதையை கொஞ்சம் கவனி. இந்த பாதை எங்கே கொண்டு போகுதுன்னு தெரியாமல் நீ போயிட்டுருக்க. முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கோ. இவன் சொன்னான் அவன் சொன்னான்னு தெரிஞ்சுக்காத. இதுக்கு முன்னாடி இந்த பாதையில் போனவங்க கதி என்ன, அவங்க இங்கே இப்போ எப்படி இருக்காங்க, இதெல்லாம் யோசித்து அதுக்கப்புறமா அந்த பாதையை கவனத்தை வை. அவங்க போனது உனக்கு திருப்தியாக இருந்தது, உன் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும், அப்போ இந்த பாதையில் நான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக போ. இல்லை முடியாதுன்னா அந்த பாதையை நீ நிறுத்திடு. அந்த பாதையை நிறுத்திட்டு வேறு விஷயத்தில் கவனத்தை வை. வேறு விஷயத்தில் கவனத்தை வைக்கும்போது உனக்கு இப்போ ஒரு பாதை கிடைக்கும். அந்த பாதையில் நீ போ.
அப்போது வேற ஒரு விஷயத்தில் கவனத்தை வைக்கும்போது இந்த விஷயம் ஓப்பன் ஆகுது. அப்போ இதே விஷயத்தில் கவனத்தை வைக்கும்போது எந்த விஷயமும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். இதை தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியும், எஸ் நான் இதை மறந்து அந்த கவனத்தை வச்சேன், ஆனால் இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சிடுச்சுன்னே தெரியலன்னு சொன்னவங்க நிறைய பேர், நீங்களே சொல்லலாம். ஆனால் நீங்கள் யோசிக்க நேரம் கொடுக்கறதில்ல. இதான் பிரச்சனைக்கு. உங்கள் கவனத்தை நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் பாயிண்ட்டை பிடிச்சிப்பீங்க. ஆனால் நான் ஆடியோ சொல்லும் போதும் உங்கள் கவனம் இந்த பிரச்சனையிலே இருக்குதுன்னா உங்கள் கவனம் எங்கே இருக்குதோ, எதில் இருக்குதோ அதுவாகவே நீங்கள் ஆகுறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நீங்கள் ஆகிட்டுருக்கீங்க. அப்போ எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். எனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னும் வராதிங்க, தோல்வி வந்துடணும் சொல்லி பயப்படாதீங்க. வெற்றியோ தோல்வியோ நான் வாழ வந்திருக்கேன், அனுபவத்தை கற்றுக்க வந்திருக்கேன், பாடத்தை நல்லா படிக்க வந்திருக்கேன். வெற்றிக்கு நான் பொறுப்பு இல்லை. வெற்றிக்கே பொறுப்பு இல்லாதப்போ தோல்விக்கு நான் எங்கே பொறுப்பேற்க முடியும்? இதை நினச்சிக்கணும். அப்போ தோல்விக்கு நீ பொறுப்பேற்கணும் வேறு யாரை கொண்டு போய் சேர்க்குறேன்னா யாரையும் சேர்க்காத. முதல்ல நீ இந்த இடத்துல இருக்காத. ஒரு வேலையை செஞ்ச, தோல்வி அடைஞ்சிட்ட, அதோட விட்டுரு. அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. மறுபடியும் அங்கே என்ன கற்றுக்கிட்டியோ அதை உன் டைரியில் எழுது. இதுக்கு நேரத்தை நீ சரியாக ஒதுக்கலையா? இல்லை நேரத்தை ஒதுக்கியும் இதில் கவனத்தை வைக்கலையா? இதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத ஒரு மூணாவது மனுஷனா நீ கண்டுபிடி. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நீ அமைதியாக இருக்கணும். காரணத்தை கண்டுபிடிச்சிட்டனா நீ பம்பரம் மாதிரி ஓடணும். அப்படியே சுற்றி விட்டால் பம்பரம் எப்படி போகுது, அது மாதிரி பம்பரமாக சுற்றணும். நீ வயசை பற்றி கவலைப்படாத, உனக்கு எல்லாமே இருக்குது. இன்னமும் நீ நடக்கிற, இன்னமும் நீ உயிரோடு இருக்கிற, இன்னமும் உனக்கு உணர்வுகள் இருக்குது. 60 வயசு ஆனாலும் வாடணும்னு ஆசை இருக்குது. 6 வயசுன்னு வாடணும்னு ஆசை இருக்குது. இப்போ 60 ஆயிடுச்சுன்னு சொல்லி வாடணுன்ற ஆசை இல்லாமலாம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நாம் ஒரு காரணமாக வைக்கிறது தான் இந்த ஏஜ். இந்த ஏஜ்ன்றது நீங்கள் என்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளே அது உங்களை காயப்படுத்த ஆரம்பிக்குதோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதில் வயசை பற்றி தயவு செய்து கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கானது. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தனம், இது எல்லாமே உங்களுக்கானது. புதுப்பிக்கப்பட்டுள்ளது. திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நல்லா ஆடுங்க, சூப்பராக. ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.